இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களை கவனியுங்கள். நீங்கள் ஒரு தவறு செய்திருக்கலாம். நீங்கள் கீழ்ப்படியாமல் நடந்திருக்கலாம். உங்கள் தவறுகளினால், உங்கள் கீழ்ப்படியாமைகளினால், உங்களுடைய ஞான குறைவினால், அறிவு குறைவினால், திறமை குறைவினால் நீங்கள் தவறுகள் செய்து, இல்லை என்றால் செய்ய முடியாமல் போய் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருக்கலாம். அப்படி இழந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடும்படியாய், உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், தேவன் உங்களுக்கு ஒரு உறுதியான வாக்கை கொடுக்கும்படியாய் உங்களுக்காக ஆவியானவர் இப்பொழுது உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆதாம் தவறு செய்தான். கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்தான். அப்படி இருந்தும் பாருங்கள், அதனால் அவன் ஜீவனை இழந்து போனான். கர்த்தர் கொடுத்த சாகாமை உள்ள வாழ்க்கைக்குரிய ஜீவனை இழந்து போனான். அதன் பின்பு கர்த்தர் என்ன செய்தார்? நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், நீங்கள் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டு விட்டீர்கள். தவறு அல்லாது, அது கீழ்ப்படியாமே நடந்து கொண்டது. அதனால் உன் ஜீவனை நான் திருப்பி தர மாட்டேன், நீனும் மீறினபடினால் மரித்து போய் என்று அவரை தண்டித்தாரா? இல்லை என்றால் அப்படி அவனை விட்டு விட்டாரா? இல்லை. பாருங்கள், அவன் இழந்து போன ஜீவனை, அதுவும் அவன் தவறு செய்து இழந்து போன ஜீவனை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தன் சொந்த குமாரனை கொடுத்தார். தன் சொந்த குமாரனை கொண்டு அவர் அதை சரி செய்தார். பாருங்கள், நீங்கள் தவறு செய்து இழந்த ஜீவனை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பினார். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஜீவனை காட்டிலும் பணம், பொருள், உங்களுடைய மதிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெரியதா? அதற்கு ஈடாகுமா? இல்லை அல்லவா? அப்படியானால் நீங்கள் உறுதியாக நம்புங்கள். ஏனென்றால் ஜீவனை கொடுப்பதற்காக பிதா தன் சொந்த குமாரனை அனுப்பியிருப்பார் என்றால், நீங்கள் இழந்து போனவைகளை திருப்பி கொடுப்பது எவ்வளவு அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் இழந்து போனவைகளை திருப்பி கொடுப்பது எவ்வளவு அதிக நிச்சயம்? ஜீவனையே கொடுக்கார் என்றால், ஜீவனுக்கு கொடுப்பதற்காக தன் சொந்த குமாரனை அனுப்புவார் என்றால், நீங்கள் இழந்து போனவைகள் பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலங்களாக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், எவைகளாக வேண்டுமானால் இருந்தாலும் அவைகளை திருப்பி கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது அல்லவா? ஒருவேளை அது உங்கள் தவறுகளினால் கூட நடந்திருந்தாலும் அவைகளை திருப்பி கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் நம் தகப்பனாகிய ஆதாமிற்கு செய்த தேவன் இன்றும் இருக்கிறார். நம் தகப்பனுக்கு ஒன்றை செய்வாரானால் அதை நமக்கும் செய்வார். ஆதாம் தன் தவறுகளினாலும் கீழ்ப்படியாமையினாலும் இழந்து போனதை கொடுப்பதற்காக தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்திருப்பதே அந்த சாட்சியே, அந்த நிகழ்வே நீங்கள் இழந்து போனவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், திருப்பி கொடுப்பார்.